முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை புறக்கணித்தனர் தேசிய மக்கள் சக்தியும் இப்பிடிப்பியும். சீரற்ற காலநிலையால் 3475 பேர் பாதிப்பு. இலங்கையில் சாதாரணர்களுக்கு எட்டாக்கணி யாகம் சொந்த வீடு ஆய்வில் தகவல். அமெரிக்கா சீனாக்கிடையே மோதல் ஏற்படலாம், டிரம்பிடம் எச்சரித்த ஜின்பிங். ஈழத் தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை தமிழக முதல்வர் உறுதி செய்ய வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதய சத்திர சிகிச்சைக்காக 10,000 நோயாளர்கள் காத்திருப்பு, மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவிப்பு. போரில் ஈடுபடுவதே சாதகம் என்று சிந்திக்கும் போது அமைதி பேச்சு தோன்றுகிறது, அரசு புலிகள் முன்னாள் சமாதான தூதுவர் ஜொல்ஹெய்ம் தெரிவிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி இபிடிபி கட்சியினர் புறக்கணித்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தமிழர் தாயகம் எங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையிலே மே மாதம் 14ஆம் தேதியான இன்று யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக முதல்வர் திருமதி மதிவதனி தலைமையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆரம்பமானது. இதன்போது சபா மண்டபத்தில் வைக்கப்பட்ட பிரத்யேக நினைவு படத்துக்கு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உறுப்பினர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆனால் இந்த நினைவேந்தல் நிகழ்வை தேசிய மக்கள் சக்தி இபிடிபி என்று அறியப்பட்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினரின் உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 489 குடும்பங்களைச் சேர்ந்த 1310 நபர்கள் இடம்பெயர்ந்து 8 தற்காலிக நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 88 வீடுகளும் ஒரு வணிக நிறுவனமும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சாதாரண மக்களுக்கு வீடு வாங்கும் கனவு என்பது எட்டாக்கனியாகி வருகிறது என புதிய ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் மீழ்ச்சியடைந்து வருகின்ற போதிலும் வீடுகளுக்கான தேவைக்கும் விநியோகத்துக்கும் இடையே மிக பெரும் இடைவெளி நிலவுகிறது என லங்கா ப்ராப்பர்ட்டி வெப் நொம்பியோ நிறுவனங்களின் ஆய்வுகள் கூறுகின்றன. நாட்டில் சுமார் 1,87,508 வீடுகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இது 2012ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 13% அதிகரிப்பாகும். மக்களின் வருமானத்துடன் ஒப்பிடுகையில் வீடுகளை வாங்குவதற்கு உலகில் மிக கடினமான நகரமான 55க்கும் 1 என்ற விகித அடிப்படையில் கொழும்பு முதலிடம் உள்ளது. இலங்கையில் ஒரு குடும்பத்தின் சராசரி மாதாந்த வருமானம் 76,414 ரூபாயாகும். அடிப்படை வாழ்க்கை செலவுக்கு 84,231 ரூபாய் தேவைப்படுகிறது. இதனால் சேமிப்பு என்பது சாத்தியமற்றதாகி மக்கள் கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உள்நாட்டில் இவ்வாறான நெருக்கடிகள் நிலவிய போதிலும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் சொகுசு வீட்டுத்துறையில் சாதனை படைத்துள்ளன. 2025ஆம் ஆண்டில் மொத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 74% உயர்ந்து 106 கோடி அமெரிக்க டாலர்களை எட்டியது. குறிப்பாக வீடமைப்பு மற்றும் சொத்து மேம்பாட்டு துறையில் முதலீடுகள் 2.05 கோடி டாலரிலிருந்து 5.62 கோடி டாலர்களாக முப்படங்கு அதிகரித்துள்ளன. புதிய வீடுகள் அமைப்பதில் நிலவும் பின்னடைவுக்கு கட்டுமான செலவுகள் அதிகரித்துள்ளமையே முக்கிய காரணமாகும். தற்போது இலங்கை மத்திய வங்கி வீட்டுக்கடன் வட்டி விகிதங்களை 7% முதல் 15% வரையான எல்லைக்குள் குறைத்துள்ளமை ஒரு சாதகமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வீடமைப்பு என்பது செல்வந்தர்களுக்கு மாத்திரமான ஒரு வரப்பிரசாதமாக மாறிவிடக் கூடாது என சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். புதுமையான செலவு குறைந்த கட்டுமான முறைகள் மற்றும் முறையான அரச கொள்கைகள் மூலமே இந்த வீட்டு தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாய்வான் விவகாரத்தை சரியாக கையாள வேண்டும், இல்லையில் சீனா அமெரிக்கா உறவுகளில் மோதல்கள் ஏற்பட்டு ஒட்டுமொத்த உறவும் பேராபத்தில் சிக்கும் என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்தார். 3 நாட்கள் பயணமாக சீனா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்றைய தினம் அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்தித்து உரையாடினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சு நீடித்திருந்தது. முன்னதாக பேச்சு நடைபெற்ற மண்டபத்துக்கு வருகை தந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணுவ அணிவகுப்பு, சிறுவர்களின் ஆர்ப்பரிப்புக்கு மத்தியில் இரு நாடுகளின் தலைவர்களும் உரையாடியவாறு மண்டபத்தை சென்றடைந்தனர். ஈழத்தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை
தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசாங்கம் தனது பெரும்பான்மையை காண்பிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் பன்னியரசு இந்த கோரிக்கையை விடுத்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழ்நாட்டு அரசாங்கமும் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் பன்னியரசு வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கை இந்தியா கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயற்பட வேண்டும் எனவும் பன்னியரசு குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு உள்ளிட்ட அரசு மருத்துவமனையில் சுமார் 10,000க்கும் அதிகமான இருதய நோயாளிகள் சத்திர சிகிச்சைகளுக்காக நீண்டகாலமாக காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்தது. இதேவேளை தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான செலவுகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் சாதாரண மக்களால் உயிர்காக்கும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதுகுறித்து தெரிவிக்கையில், தனியார் மருத்துவமனைகளில் இதய சத்திர சிகிச்சைக்கான அடிப்படை செலவு தற்போது 15 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது. நோயாளி மருத்துவமனைகளில் தங்கியிருக்கும் காலம் மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வழங்கப்படும் சிகிச்சைகளை பொறுத்தவரையில் இந்த செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும். இதனால் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்றன. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு தேசிய மருத்துவமனை, கண்டி, அனுராதபுரம், கராப்பேட்டை போதனா மருத்துவமனைகளில் மட்டும் சுமார் 10,000 நோயாளிகள் சத்திர சிகிச்சை மற்றும் நோய் கண்டறியும் பரிசோதனைகளுக்காக காத்திருக்கின்றனர். சில நோயாளிகள் தமது சத்திர சிகிச்சைக்காக 29 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சில அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசிய சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுவதுடன் நோயாளிகள் தமது இரத்த பரிசோதனைகளை தனியார் நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டியுள்ளமை நிலைமையும் மோசமாகியுள்ளது. இதய சத்திர சிகிச்சைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதியுதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறையில் அத்தகைய உதவிகள் முறையாக சென்றடைகின்றதற்கான ஆதாரங்கள் மிக குறைவாகவே உள்ளன. மேலும் நாட்டில் முறையான தேசிய சுகாதார காப்புறுதி திட்டம் இல்லாதது தனியார் துறையில் சிகிச்சை பெறுவோருக்கு பெரும் சுமையாக மாறியிருக்கிறது. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு ஒரு சிறந்த தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஓர் அமைதி பேச்சு மோசமான மத்தியஸ்தத்தால் மாத்திரம் தோல்வியடைவதில்லை, மாறாக சமாதானத்தை விட போரில் ஈடுபடுவதே தமக்கு சாதிக்கும் என ஒரு தரப்பு ராஜதந்திர ரீதியாக சிந்திக்கும் போதுதான் அது தோல்வியடைகிறது. இப்படி தெரிவிக்கின்றார் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹேம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். முடிவில்லா போரை விட குழப்பமில்லாத சமரசம் மேலானதாகும். போர்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுவாகத்தான் இருக்கும். இலங்கையில் நிகழ்ந்த உள்நாட்டு போர் ஏன் இவ்வளவு மோசமான இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தியது? நீண்டகாலம் வெற்றிகரமாக நடைபெற்ற சமாதான முயற்சிகள் இறுதியில் ஏன் தோல்வியடைந்தன என்பது குறித்து துடிப்பான இளம் இலங்கையர்களுடன் கலந்துரையாடினேன். இலங்கையின் உள்நாட்டு போரில் தலையீடு செய்வதற்கு நோர்வேக்கு எந்தவொரு வெளிப்படையான காரணமும் இருக்கவில்லை. காலனித்துவ வரலாற்று இல்லை, மூலோபாய நலன்கள் இல்லை, செல்வாக்கு செலுத்துவதற்கான அதிகாரமும் இல்லை. ஆனால் இவ்விவகாரத்தில் ஒரு அமைதியான முடிவை எட்டுவதற்காக நாங்கள் சுமார் 10 ஆண்டுகளாக எமது வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டோம். ஓர் அமைதி பேச்சுக்கு மோசமான மத்தியஸ்தத்தால் மாத்திரம் தோல்வியடைவதில்லை, மாறாக சமாதானத்தை விட போரில் ஈடுபடுவதே தமக்கு சாதகமாக அமையும் என ஒரு தரப்பு ராஜதந்திர ரீதியாக சிந்திக்கும் போதுதான் அது தோல்வியடைகிறது. மத்தியஸ்தம் வகிப்பவரால் அதனை மீறி செயற்பட முடியாது. மாறாக ஒரு தரப்பின் எண்ணம் மாறும்போது அதனை ஏற்று வழிநடத்துவதற்குரிய செயல்முறை ஒன்றை தயாராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அந்த பேச்சு களத்தில் நீண்டகாலம் நிலைத்திருப்பதை மாத்திரம் எம்மால் செய்ய முடியும் என அவர் அந்த பதிவில் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை புறக்கணித்தனர் தேசிய மக்கள் சக்தியும் இபிடிபியும். சீரற்ற காலநிலையால் 3475 பேர் பாதிப்பு. இலங்கையில் சாதாரணர்களுக்கு எட்டாக்கணியாகும் சொந்த வீடு, ஆய்வில் தகவல். அமெரிக்கா சீனாக்கிடையே மோதல் ஏற்படலாம், டிரம்பிடம் எச்சரித்த ஜின்பிங். ஈழத் தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை தமிழக முதல்வர் உறுதி செய்ய வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதய சத்திர சிகிச்சைக்காக 10,000 நோயாளர்கள் காத்திருப்பு, மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவிப்பு. போரில் ஈடுபடுவதே சாதகம் என்று சிந்திக்கும் போது அமைதி பேச்சு தோன்றுகிறது, அரசு புலிகள் முன்னாள் சமாதான தூதுவர் சொல்ஹேம் தெரிவிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.